இல்ல படம் நல்லா இல்லைங்க. விட்டு கொடுக்காம வாழதான் என் விடாமுயற்சி. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு சரியான தரமான கம்பேக் இருக்கு. இங்க அர்ஜுன்லாம் மங்காத்தை விட சூப்பரா பண்றாரு. தெரிக்க படம் ஃபுல்லா தான் தல, படம் ஃபுல்லா தான். எல்லாரும் வந்து பாருங்க, ஜாலியா போங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரை, நல்லா இருக்கு படம். மாஸ் அதான் சொன்னேன், டிஃப்ரெண்டாவா கிரியேட்டிவாலாம் ரொம்பலாம் ட்ரை பண்ணாம அதுக்கு கதைக்கு தேவையான விஷயம். இப்ப தப்பு பண்றவங்க கூட எது தப்பு பண்றாங்க, அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்களே கண்டி தேவையில்லாததுலாம் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்றேன் அப்படிலாம் பண்ணாம சிம்பிளா முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் கூட ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல, கரெக்டா ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்டிங் எப்பவுமே வேற லெவல் தான். இதுல ஈக்குவலா டஃப் கொடுத்திருந்தாரு. இதுலயும் தெரிக்க அந்த டைலாக் விட்டுருந்தாரு, செம மாசா இருந்தது. தலைவர் ஒவ்வொரு இதுக்கு எண்ணிட்டு இருந்தாரு, 1 2 3 4 அடி வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடிப்பா நினைச்சா, அதுக்கப்புறம் அடிக்கல. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கு அடிக்க ஆரம்பிச்சாரு. படம் வேற லெவல். அடிக்கிறத மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வாங்க. ஸோ மற்றபடி எக்ஸ்பெக்டேஷன் உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆக தான் செய்யுது. எதிர்பார்த்தது கொஞ்சம் கிடைக்கல. மற்றபடி மியூசிக் எல்லாமே செட் ஆயிருக்கு, பிஜிஎம்லாம் பயங்கரமாக செட் ஆயிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம் ஸ்டோரி ஓரியன்டட் தான், சும்மா ஃபைட் சீக்வன்ஸஸோ இல்ல ஒரு மாஸ் டயலாகோ பஞ்ச் டயலாகோ புஷ் பண்ணாம ஸ்டோரிக்கு ஃப்ளோவா இருக்கு. சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் சார் தான். சாங்ஸ்லாம் செம்ம, அனிருத் மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்கு. சத்தியமா ரொம்ப நான் ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேன். நான் என் ஃப்ரெண்டு அவன் அஜித் ஃபேன், தீவிர அஜித் ஃபேன். கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி வந்து அவன் தான் புக் பண்ணா, வந்து கூப்பிட்டு போனோம். வந்து பார்த்து FDFS வந்தது சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இல்லங்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேற லெவல். அவர்கிட்ட கேளுங்க. நம்ம தலைக்கான ஸ்டோரியும் கிடையாது, அவர் எங்கேயோ இருக்காரு. அவரை கொண்டு வந்துட்டு சும்மா கொண்டாடி தொலைஞ்சு போச்சு இப்படி தேடுன்னு சொன்னோம்னா என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை. மியூசிக் தாங்க ஃபர்ஸ்ட் தலைன்னா, 2வது வந்து அனிருத் தான். டைரக்ஷன்லாம் கடைசியில தான் இருக்கு. அர்ஜுன் கூட அந்த அளவுக்கு வேலை இல்லை. வித்தியாசமா இருக்கு, ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் அது மேக்கிங் ஒரு சில பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. இவங்க வந்து அந்த பெருசா அது ஃபெயிலியர்லாம் நல்லா எடுத்துருங்க. நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. இல்ல இது அஜித் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கு, சூப்பரா இருக்கு. அஜித் நல்லா செட் பண்ணி சாங்ஸ் 3 சாங்ஸ் தாங்க. ஒரு ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட், தலையோட ஃபைட் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சல்தான் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேன்ஸே நம்மளை கலாய்க்க போறாங்க வச்சு செஞ்சு எனக்கு ஆகணும் போல இருந்தது. வேற யாராவது நடிச்சிருந்தானா நான் எழுந்து போயிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஒரு மொக்கையா இருந்தது. பார்த்தா ஃபிளாப் படம் நினைச்சேன் இந்த படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அஜித் சார். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அஜித் சாரோட ஃபேன்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் கம்மியா இருக்கும். அதை செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணிட்டாங்க. நல்ல படம், ஃபேமிலியோட பாருங்க. எல்லாம் நல்லா பண்ணிருக்கு. அர்ஜுன் சார் எல்லாமே செகண்ட் ஹாஃப் தான் யாருமே எந்த குறையும் சொல்ல, நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. பணம் கொடுத்து தான் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. நல்ல முறை வச்சிருந்தாவே எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நாட்டில் சம்பாதிக்க போனாலும் சரி, எந்த கடல் தேசத்துல சம்பாதிக்க போனா தன் மனைவி கிட்ட அடிக்கடி தொடர்புல இருக்கணும், தன் மகனுங்கிட்ட தொடர்பு இருக்கணும், பிள்ளைங்கிட்ட தொடர்பு இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அதுதான் எடுத்துக்காட்டு. ஒரு கார் ரேஸ்ல கூட அஜித் டிரைவிங் பண்றாரு, தன் ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்க. விட்டு கொடுக்கல, பாத்தீங்களா? அதுதான் விட்டு கொடுக்காம வாழதான் என் விடாமுயற்சி. அண்ணன் ஆடிக்கார் பாருங்க, அஜித் அண்ணன். அவரு கடவுளே அஜித் இல்ல, நம்மளுக்கு எல்லாம் அவரு தான் அஜித்.